பாலகுமாரனின் தங்கக்கை. சேஷாத்ரிக்கும் அவரது தாத்தாவான காமகோடி சாஸ்திரிகளுக்கும் இடையே நடக்கும் உரையாடலின் தொடர்ச்சி. சேஷாத்ரி, எந்த ஆன்மீக பயிற்சியிலும் தயவு செய்து அலட்டலை சேர்த்து விடாதே. மூன்றாம் அவருக்காக எந்த வழிபாடும் செய்யாதே. உனக்காக செய். சேஷாத்ரி, உன் வளர்ச்சிக்காக செய். என் வற்புறுத்தலுக்காகவோ நான் வருத்தப்படுவேன் என்றோ நீ சந்தியாவந்தனம் செய்ய வேண்டாம். உன்னுடைய மனம் அடங்க வேண்டும் என்று இதில் ஈடுபடு. நீ ஞானியாக வேண்டுமென்று மிக சிரத்தையோடு மற்றவருக்காக செய்தால் அது பொய் பயிற்சி. பொய் பயிற்சி உன் மனதை மேன்மேலும் கந்தலாக்கும். சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது அல்லது வேறு எந்த பிரார்த்தனை செய்யும் போதும் மற்றவரை பற்றிய நினைப்பே வரக்கூடாது. யார் பாராட்டுவார்கள், யார் கேலி செய்வார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. முதலில் 3 வேளை சந்தியாவந்தனத்தையும் பிசிரே இல்லாது மனப்பாடம் செய். மனப்பாடம் செய்ய சந்தியாவந்தன மந்திரத்தை 100 முறை படி. எல்லோரும் நீ சந்தியாவந்தனம் செய்வதை ஆவலோடு பார்ப்பார்கள். பார்க்கட்டும், விட்டுவிடு. நீ சந்தியாவந்தனம் செய்வதிலேயே முழு மனதோடு இரு. 4 வட்டத்தில் இது அவர்களுக்கு பழக்கமாகிவிடும். நகர்ந்து விடுவார்கள். நீ தீவிரமாக ஈடுபடலாம். சந்தியாவந்தனத்தோடு இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அது காயத்ரி ஜபம். இதுவும் ஒரு பயிற்சிதான். வலுமிக்க சில அக்ஷரங்களை சரியானபடி அடுக்கி சரியான அசைவில் சொல்லுகிற போது அந்த மந்திரம் உயிர் பெறுகிறது. உள்ளே மகத்தான ஒரு ஒளி நம்முள் எழுகிறது. இது சொல்லி தெரியாது, எழுதி படித்து புரிந்து கொள்ள முடியாது. அனுபவித்தே அடைய வேண்டிய மகாபாகியம் அது. சேஷாத்ரியும் காயத்ரி மந்திரமும் ஒன்றாக கலக்க வேண்டும். சொல்லி சொல்லி சேஷாத்ரி காயத்ரி மந்திரமாக மாறிவிட வேண்டும். ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் பல்வேறு ரிஷிகளால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் காயத்ரி எல்லா மந்திரங்களுக்கும் தாய். இது உவமையாக சொல்லப்பட்ட விஷயம். உண்மையில் காயத்ரி மந்திரம் என்ன என்று தெரியுமா? அமைதியான மனிதனின் உயிர் துடிப்பும் காயத்ரி மந்திரமும் ஒன்று. வெண்கலப்பானையின் கரண்டியால் தட்டினால் ஒரு அதிர்வு இருக்கிறது. பித்தளை குடத்தில் தகர டப்பாவில் இது வேறு வேறு விதமாக ஒலிக்கிறது. அதேபோல் சொற்களின் அசைவாலும் காற்றின் ஒரு அதிர்வு உண்டாகிறது. அடே என்று கூப்பிட்டால் ஒரு அதிர்வு, அன்பே என்று கூப்பிட்டால் ஒரு அதிர்வு. அதே போல்தான் காயத்ரி மந்திரம் சொன்னால் காற்றில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. அந்த மந்திரத்தை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள் சொல்லும் போது உடம்புக்குள் அந்த அதிர்வு விகசிக்கிறது, பரவுகிறது. நாடி நரம்பெல்லாம் பரவுகிறது. மந்திரம் சொல்லி சொல்லி அதிர்வுகளை இடைவிடாது அனுப்பி அனுப்பி நீ உன்னை பலப்படுத்தி கொள்கிறாய். நீ பலமுள்ளவனாக இருந்தால் உன் செய்கைகள் திருத்தமுள்ளவைகளாக இருக்கும். திருத்தமுள்ள செய்கைகள் உள்ளவன் வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்வான். வெற்றிகரமாக வாழ்பவன் சந்தோஷமாக இருப்பான். காயத்ரி ஜபம் மனிதர்களின் சந்தோஷத்திற்காக இந்து மதம் அளித்த கொடை. சேஷாத்ரி, நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் பலர் புரிந்து கொள்ள முன்வராததால்தான் நான் சொல்றதை செய் என்று கட்டளை போடுகிறார்கள். விளக்கம் சொல்லாமல் காயத்ரி ஜபம் சொல் என்று சொல்கிறார்கள். அதை அனுசரித்தாலும் போதும். காயத்ரி ஜபம் உள்ளே புகுந்து தன் வேலையை இனிதே செய்ய ஆரம்பித்துவிடும். மனிதரை அமைதியாக்கிவிடும். சேஷாத்ரி, நீ மிகவும் கெட்டிக்காரன். உனக்கு சகிப்புத்தன்மை அதிகம் என்பதால் இவ்வளவு விளக்கமாக சொன்னேன். நீ கற்க வேண்டியவை அதிகமாக இருக்கின்றன. எனக்கு தெரிந்ததெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறேன். நீ ஆயிரமாய் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. லட்சோப லட்சம் பேர்களுக்கு உன் ஜப தப வலிமையால் நிம்மதியை தர வேண்டும் என்பதற்காக சொல்லித் தருகிறேன் உன் தாத்தா. நிறைவு தர வேண்டும் என்பதற்காக சொல்லித் தருகிறேன். நீ ஒரு வழிகாட்டி. உன் ஜாதகம் அப்படித்தான் சொல்கிறது. வழிகாட்டி உயரமாகவும் திடமாகவும் இருக்க வேண்டும். எனவே நீ மற்றவரை விட அதிகமாக ஜபதபங்கள் செய்ய வேண்டும். உன்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இதனை சொல்லிக் கொடுத்த என்னை கூட நீ வணங்க வேண்டாம். தினமும் உன் தாயை தந்தையை வணங்கு. வணங்கிய பிறகே சந்தியாவந்தனம் செய்யப்போ.
நீ சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று உன் தந்தையை விட உன் தாயை விட நினைப்பவர் யார்? அவர்கள் குளிர குளிர ஆசிர்வாதம் செய்தால்தான் உன் தபோ வலிமை பன்மடங்கு பெருகும். உன்னால் எல்லா பாடங்களையும் கவனமாக கிரகிக்க முடியும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தினமும் நமஸ்காரம் செய்ய வேண்டுமா? இவர்கள் என்ன அந்நியர்களா? எப்போதும் நம்மோடு இருப்பவர்கள்தானே என்று அலட்சியப்படுத்தாதே. நமஸ்கரிக்க வேண்டாம் என்று அன்பால் அவர்கள் தடுப்பார்கள். விட்டுவிடாதே, தினமும் செய், தோன்றிய போதெல்லாம் செய். இருவரையும் அருகருகே நிற்க வைத்து நமஸ்காரம் செய். பெற்றோரை வணங்குவதால் ஏற்படும் பணிவு உனக்கு உலகியலில் பெரிதும் உதவும். பெற்றோரையே நமஸ்கரிக்காதவன் மற்றவரை உளமாற வணங்குவானா என்ன? அந்த வணக்கம் ஒரு திருட்டுத்தனமாக லாபம் சம்பாதிக்கிற பணிவாகத்தான் போகும். நீ உண்மையாயிரு சேஷாத்ரி, நிச்சயம் உயர்வாய், உன்னதமான இடத்தை அடைவாய். தாத்தா காமகோடி சாஸ்திரியார் செய்த உபதேசம் கேட்டு சேஷாத்ரி திகைத்து போனான். தாய் தந்தையரை தினமும் நமஸ்கரிக்கவும் 3 வேளை சந்தியாவந்தனம் செய்யவும் நேரம் கிடைத்த போதெல்லாம் காயத்ரி ஜபம் செய்யவும் உறுதி பூண்டான் சேஷாத்ரி. பூர்வ ஜென்மத்து புண்ணியம் குழந்தை சேஷாத்ரிக்கு ஒரு அருமையான பாட்டனாரை கொடுத்தது. அவரால் உபதேசிக்கப்படும் சூழ்நிலையை ஏற்படுத்தியது. அந்த உபதேசத்தை குழந்தைக்கு புரிய வைத்தது. இது பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே நிகழக்கூடிய ஒன்று. 7 வயது குழந்தை சேஷாத்ரி சந்தியாவந்தனமும் ஜபமும் செய்ய ஆரம்பித்தார். அவன் செய்ய செய்ய அவன் தாத்தா காமகோடி சாஸ்திரிகள் அவனுக்கு வேறு மந்திரங்கள் கற்பிக்க துவங்கினார். மெல்ல மெல்ல சக்தி வழிபாட்டுக்கு திருப்பினார். மந்திர ஜபம் மட்டுமல்லாமல் யந்திர பூஜையும் கற்பித்தார். மகா கணபதி மந்திரம், உச்சிஷ்ட கணபதி மந்திரம், பால திரிபுர சுந்தரி மந்திரம், சோடசி மந்திரம், பஞ்சதசி மந்திரம் போன்றவை சொல்லிக் கொடுத்தார். ஒவ்வொரு ஜபமாக 1008 சொல்லி முடிக்க காலை 9 மணி ஆகிவிடும். சிறிதளவு ஆகாரம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வேத பாடங்களுக்கு அமர்வான். தந்தையும் தாத்தாவும் மாறி மாறி சொல்லித்தர 11 மணி பொழுதாகும். சேஷாத்ரியின் உடம்பும் மனதிலும் உறுதியாய் கம்பீரமாய் துலங்கிற்று. அவன் புத்திசாலித்தனத்தை ஊரும் உறவும் நட்பும் சுற்றமும் வாயார பாராட்டின.